ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஆத்மா பின்ன சிவாகாரம் சிதானந்தகனங்குஹம் பிரகாசம் விமலம் சாந்தம் பிரம்மண்யம் சமுபாஸ்மஹே. शान्तविमलप्रकाश आत्मगुगजिदानन्दमण्डिता प्रकाशानन्दमिथुनासा कुलश्रेणी सदा जयति. सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः. बिन्दुप्राणविसर्गजीवसहितं बिन्दुत्रिबीजात्मकं षट्कूटानि विपर्ययेन निगदेत् तारत्रिबालाक्षरैः येभिः सम्पुटितं प्रजप्य विहरेत् प्रासादमन्त्रं परं गुह्याद्गुह्यतमं सयोगजनितं सद्भोगमोक्षप्रदं. குருநாதாளனுடைய பரமகிருபையில் துர்வாச மகரிஷியினால் அருளப்பட்ட ஸ்ரீ சக்தி மகிம்ன ஸ்தோத்திரத்தினுடைய 32வது ஸ்லோகத்தை பார்த்துட்டு இருக்கோம். இதில் மகா பராப்பிராசாத வித்யை அப்படின்னு சொல்லுவா, மகா பிராசாத பராவித்யை அப்படின்னு சொல்லுவா. இந்த மந்திரங்கள் ஹம்சஹான்னு இருக்கக்கூடிய பீஜாட்சரங்களை வச்சுண்டு அதை பராப்பிராசாதம் பிராசாத பரா அப்படிங்கிற பீஜாட்சரங்களாக பிரணவம் திருதாரி பாலா பீஜாட்சரங்களோடு சேர்த்து இந்த மந்திரத்தை யார் ஒருவன் ஜெபிப்பானோ அவனுக்கு சத்யக இந்த உலகத்திலேயே இருக்கும் பொழுதே இகசுகம் பரசுகம் ரெண்டுமே கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த மந்திரத்தினுடைய உத்தாரணமாக இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார் பகவான் ஸ்ரீ துர்வாச மகரிஷி. இந்த ஸ்லோகத்தினுடைய அன்வயமானது எப்படி இருக்குது அப்படின்னா, பிந்து பிராண விசர்க ஜீவசகிதம் பிந்து த்ரி பீஜாத்மகம் விபர்யய ஏன ஷட்கூட்டானி தாரத்ரி பாலாட்சரைஹி நிகதேது அப்படிங்கிறார் முதல் பாதத்துக்கு. ஏபிஹி சம்புட்டிதம் பிராசாத மந்திரம் பரம் பிரஜப்பிய விஹரேது குஹ்யாது குஹ்யதமம் சயோக ஜனிதம் சத்போக மோட்சப்பிரதம் அப்படின்னு அன்வயம் இந்த ஸ்லோகத்துக்கு. சாதாரணமாக ஹம்சஹ அப்படிங்கிற பதத்தை எடுத்துட்டாலே அகம் சஹ அப்படின்னு ஹம்சஹாங்கிற பதத்துக்கு சொல்லுவா பெரியவாள்லாம். சோகம் அப்படிங்கிற பதத்துக்கு சஹ அகம் அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவமசிங்கிற மகா வாக்கியத்தை போதிக்கக்கூடிய மகா வாக்கியங்களாகவே ஹம்சஹ அப்படிங்கிறதும் சோகம் அப்படிங்கிற பீஜாட்சரங்களுமே இருக்குது. இவைகளுமே சக்தி அம்சமும் சிவாம்சமும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரே பீஜாட்சரம் அப்படின்னு சொல்லுவா. ஹ அப்படின்னு இருக்கக்கூடிய சிவாட்சரத்துக்கு மேலே சிவாட்சரமாக இருக்கக்கூடிய அனுஸ்வாரத்தையும் சகாரத்தோட விசர்க்கமாக இருக்கக்கூடிய சக்தி அக்ஷரத்தையும் சேர்த்தோன்னா ஹம்சஹ அப்படிங்கிற பீஜாட்சரம் வருது. இதோட பிந்துவையும் விசர்க்கத்தையும் பின்னாடி சேர்த்தோம் அப்படின்னா அர்த்த ஹகாரத்தோட இஹ் சௌம்ஹ அப்படின்னு சேர்த்தோம்னா இக்ஸௌம்ஹ அப்படின்னு வரும். இதே சகாரத்தை முதல்ல வச்சு இஸ்ஸு ஹௌஹும் விசர்க்கத்தை சொல்லிவிட்டு அப்புறம் பிந்துவை சொன்னோன்னா இது பராப்பிராசாதம்னு பேர். இந்த பிந்துவோட இதை ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஐம் க்ளீம் சௌஹோ அப்படின்னு இருக்கக்கூடிய பிரணவம் திரிதாரி பாலாபீஜாட்சரம் இவைகளோடு சேர்ந்து சொல்லக்கூடிய இந்த மந்திரத்துக்கு மகாப்பிராசாத பரா அப்படின்னு பேர். அப்படிங்கிறது இந்த மந்திரத்தை உத்தாரணம் பண்ணுறார் இந்த ஸ்லோகத்தில். அதை பார்ப்போம். பிந்து பிராண விசர்க ஜீவசகிதம் அப்படிங்கிற பதங்களில் பிந்து அப்படின்னாக்கா அனுஸ்வாரம், பிராண அப்படிங்கிற பதத்துக்கு ஹகாரம் அப்படின்னு நிர்ணயம் பண்ணுறார். இப்படியாக அனுஸ்வாரத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஹகாரம் அப்படின்னா ஹகாரத்தை போட்டு மேலே ஒரு அனுஸ்வாரத்தை வச்சா ஹம்முன்னு வந்துடும். விசர்க ஜீவ அப்படிங்கிற பதத்தில் ஜீவங்கிற பதத்துக்கு சகாரம்னு நிர்ணயம் படுத்தி விசர்க்கத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சகாரம் அப்படின்னாக்கா சஹ அப்படின்னு வருது. ஆக இந்த முதல் 4 பதங்கள்னால பிந்து பிராண விசர்க ஜீவ சகிதம் அப்படின்னாக்க ஹம்சஹ அப்படின்னு ஆறுது அப்படிங்கிறத முதல்ல காமிக்கிறார். இதுக்கு மேலே பிந்து த்ரிஹி
பீஜாத்மகம், இவைகளோட கூட சேர்ந்து இருக்கக்கூடிய ஹம்சஹ அப்படிங்கிற பதத்தையும் அதை திருப்பி போட்டோம்னா சோகம்னு வரும். இதனால் இது பிந்துத்ரி பீஜாத்மகம் அப்படின்னா 3 விதமான பீஜாட்சரங்கள் இதிலேருந்து கிடைக்கிறது. இது ஹம்சஹ அப்படின்னு ஒரு பதமாகவும், சோகம் அப்படின்னு ஒரு பதமாகவும், அம் ஹம்சஹ அஹ சோகம் அப்படின்னு 3வது பதமாக பிரிச்சுக்கல் சொல்கிறார். இப்படியாக 3 விதமான பீஜாத்மகங்கள் கிடைக்கிறது. இந்த மகா பிராசாத பரா வித்யா அப்படிங்கிறதுக்கு நார்மலாக நம்ம சொல்லக்கூடிய மந்திரம் வந்து இக்ஸௌம் ஹிஸ்கௌஹும் அப்படிங்கிறது தான் ஷோடசி உபாசகா சொல்லக்கூடிய பிராசாத பராப்பிராசாத மந்திரம். அதை இந்த இடத்துல 3 விதமான பேதங்களோடு இருக்குது அப்படிங்கிறத பிந்துத்ரி பீஜாத்மகம் அப்படின்னு காமிக்கிறார். ஹம்சஹ சோகம், அம் ஹம்சஹ அஹ சோகம் அப்படின்னு 3வதாக காமிக்கிறார். இப்படியாக இருக்கக்கூடிய இந்த 3 பீஜாட்சரங்களை விபர்யய ஏன அப்படின்னு நேராகவும் அனுலோமமாகவும் அப்படியே விலோமமாகவும் நேராகவும் அப்படியே தலகீழாகவும் சொல்லி ஷட்கூட்டானி 6 கூட்டங்களோடு இருக்கக்கூடிய இந்த மந்திரத்தை யார் ஒருவன் ஜெபிப்பானோ மேலே தாரத்ரி பாலாட்சரைஹி அப்படின்னா தார அப்படின்னாக்கா திருதாரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம்னு சொல்கிறோமே, அந்த ஐம் ஹ்ரீம் ஸ்ரீமை தான் திருதாரி அப்படின்னு சொல்கிறார். அதோட பாலா பீஜாட்சரங்களாக இருக்கக்கூடிய ஐம் க்ளீம் சௌஹு அப்படிங்கிற பீஜாட்சரங்களோட சேர்த்து நிகதேத்து, இதோட யார் ஒருவன் சேர்த்து ஜெபிப்பானோ அப்படின்னு முதல் வாக்கியத்துக்கான அர்த்தம். ஏபிஹி இவற்றால் சம்புட்டிதம், அதாவது முன்னும் பின்னும் சம்புட்டிதம்னா முன்னாடியும் பின்னாடியும் யார் ஒருவன் இந்த மந்திரத்தை சேர்த்து பிராசாத மந்திரம் பரம் இக்ஸௌம்ஹ் அப்படின்றது பிராசாத பரா, இதையும் இஸ்கௌஹும் அப்படின்னு இருக்கக்கூடிய பராப்பிராசாத மந்திரம், இவைகள்லாம் மந்திர பீஜாட்சரங்கள் குருமுகமாக தான் தெரிஞ்சுக்கணும். இப்போ சொல்கிறது வந்து ஏதோ தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்குது. இவைகள் எல்லாத்தையும் குருமுகமாகத்தான் நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் இதுக்கான பலன் உண்டு. இவைகளோட சேர்த்து யார் ஒருவன் மகா பராப்பிராசாத வித்யை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை யார் ஒருவன் குருமுகமாக நன்றாக அறிந்து இதனுடைய அர்த்தங்களை எல்லாத்தையும் நல்லாக தெரிஞ்சுண்டு யார் ஒருவன் பிரஜப்பிய விகரேது யார் ஒருவன் ஜெபிப்பானோ அப்படிப்பட்டவன் சாதகனுக்கு இந்த மந்திரமானது ரொம்ப குஹ்யங்களுக்கெல்லாம் குஹ்யமானது அப்படின்னு சொல்கிறார். குஹ்யாத்து குஹ்யதமம் அப்படின்னாக்க ரகசியங்களுக்கெல்லாம் ரகசியமாக இருக்கக்கூடிய இந்த மந்திரம் சயோக ஜனிதம். இந்த ஹம்சங்கிற பதத்தை வச்சுட்டே அதுலேருந்து ஜனித்த இந்த பிராசாதபரம் பராப்பிராசாதம்னு சொல்லக்கூடிய மந்திரங்கள் சயோக ஜனிதம். இவைகள் ஹம்சன்ற பதத்திலேருந்தே உண்டான இந்த மந்திரமானது சபோக மோட்சப்பிரதம், போகத்தையும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொழுது அவனுக்கு தேவைப்படக்கூடிய ஆசைகள் எல்லாமும் கைகூடி அவைகளுக்கு ஜீவன் முக்த நிலையாக இங்கே இருக்கும் பொழுதே கிடச்சி மோட்சத்தையும் அடைவான் அப்படின்னு இந்த இடத்துல நிர்ணயம் பண்ணுறார். இப்படிப்பட்ட ஜீவன் முக்த நிலையை கொடுக்கக்கூடிய ரொம்ப உத்தமமான மந்திரம் இந்த பிராசாத பராப்பிராசாதம்னு சொல்லக்கூடிய இந்த மந்திரம் அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப பிரசித்தமாக இருக்கக்கூடிய ருத்ரயாமலம் அப்படிங்கிற கிரந்தத்தினுடைய ஒரு தந்திரத்தில் மங்களராஜஸ்தவம்னு ஒன்று இருக்குது. அதில் சொல்லக்கூடிய ரொம்ப பிரசித்தமான ஒரு ஸ்லோகம், எத்ராஸ்தி போகோ நததத்ர மோட்சः எத்ராஸ்தி மோட்சோ நது தத்ர போகः ஸ்ரீசுந்தரி சாதக புங்கவானாம் போகஸ்ச மோட்சஸ்ச கரஸ்த ஏவ அப்படின்னு ரொம்ப ரொம்ப விஷயமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். எந்த இடத்துல போகத்துக்கு ஹேத்துவாக இருக்கோ அது மோட்சத்துக்கு ஹேத்துவாக இருக்காது, பந்தத்துவத்துக்கு தான் இருக்கும். எந்த இடத்துல மோட்சத்துக்கு ஹேத்துவாக இருக்கக்கூடிய ஒரு வித்தியையாக இருக்கோ அது போகத்துக்கு பிரயோஜனப்படாது. போகங்கள் எல்லாத்தையும் விட்டால் தான் மோட்சமானது சித்திக்கும் அப்படிங்கிறதுனால இப்படி சொல்கிற வழக்கம் ஜென்ரலாக. ஆனால் ஸ்ரீசுந்தரி சாதக புங்கவானாம் போகஸ்ச மோட்சஸ்ச கரஸ்த ஏவன்னு சொல்லியிருக்கிறதுனால இந்த ஸ்ரீவித்யா உபாசனையானதை எடுத்துண்டு குருமுகமாக தெரிஞ்சுண்டு யார் ஒருவன் உபாசனையை பண்ணி அர்த்தானுபூர்வகமாக யார் ஒருவன் ஜெபிப்பானோ
அவனுக்கு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் பொழுது தேவைப்படக்கூடிய சர்வவஸ்துக்களும் கிடைக்கப்பெற்று, ஆனால் அதில் பந்தப்படாமல் அவனுக்கு மோட்சமும் சித்திக்கும். இங்கே இருக்கும் பொழுதே அவன் ஜீவன் முக்தி நிலையை அடைவான் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப உத்தமமான ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் உத்தாரணம் பண்ணப்பட்ட இந்த மகா பராப்பிராசாத மந்திர வித்தியை இருக்கே, இது ரகசியங்களுக்கெல்லாம் ரகசியம் அப்படின்னு சொல்லி, இது ஐகிகமாக இருக்கக்கூடிய புஷ்பம், சந்தனம், ஸ்திரீ சுகம், யானை, குதிரை, பல்லாக்குலாம் இருக்கக்கூடிய ரொம்ப சிரேஷ்டதமமாக இருக்கக்கூடிய வாகனங்கள் இத்தனையும் கிடைக்கப்பெற்று சக்கரவர்த்தியால் கூட பூஜிக்கப்படக்கூடிய அளவுக்கு இவனுக்கு போகங்கள் எல்லாம் ஏற்பட்டு, இவைகள் எல்லாம் ஏற்பட்டாலும் அந்த பந்தத்தில் போய் இவன் மாட்டிக்காமல் ஜீவன் முக்தி நிலையை இவன் அடைவான் அப்படிங்கிறது தான். இது பலவிதமான பிரமாணங்கள் இருக்குது. நம்மளுடைய நாமபாராயணத்தினுடைய கடைசி ஸ்லோகமாக இருக்கக்கூடிய வர்காந்தே படிதம் யஸ்யாத் ஸ்தோத்திரமேதத் சமாகிதைஹி சர்வான் காமான் அவாப்னோதி அந்தே சாயுஜ்யமாப்னியாத் அப்படின்னு பலவித பிரமாணங்கள் இருக்குது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு. இந்த மந்திரத்தில் 3 விதமான மந்திரங்கள் அப்படின்னு ஏற்கனவே காமிச்சார் இந்த இடத்துல. இந்த 3 விதமான மந்திரத்தையும் உத்தாரணம் பண்ணினதை இந்த இடத்துல காமிச்சிருக்கார். அவளுக்கு எப்படி உபதேசமாயிருக்கோ அப்படி ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு. இதில் அந்த புஸ்தகத்தில் நம்ம சார் ஸ்ரீ சிதானந்தநாதர் 3 விதமான மந்திரத்தையும் உத்தாரணத்தை இந்த இடத்துல காமிச்சிருக்கார். அதையும் பார்க்கலாம். குருமுகமாக தெரிஞ்சுண்டு இவைகளை தியானம் பண்ணுறதுனால இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சர்வ வஸ்துக்களும் கிடைக்கப்பெற்று மோட்சமும் நிச்சயமாக சித்திக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப உத்தமமான ஒரு ஸ்லோகம். மேலே இருக்கக்கூடிய அடுத்த ஸ்லோகத்தை அடுத்த அவகாசத்தில் மேலே பார்ப்போம். ஓம் சகனா பவது சகனோ புனக்து சகவீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி.